மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கிவிட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாரத்தின் முதல் நாளிலே நாம் சபையாக ஒன்று சேர்ந்து தேவனை தொழுது கொள்வது என்பது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறதான மிக பெரிதான ஸ்லாக்கியம். ஆகையினாலே நாம் நன்றி உணர்வோடு மகிழ்ச்சியோடு முழுமனதோடு ஆவியோடு உண்மையாக அவரை நாம் தொழுது கொள்வோம். தூக்கமாக ஒரு பாடலை நாம் தெரிந்து கொள்வோம். சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். கலங்கிடாதே நீ திகைத்திடாதே, காக்கும் முன் தேவன் நான் என்றாரே. கலங்கிடாதே, கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும் கண்ணீரே உந்தன் உணவானாலும். கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும் கண்ணீரே உந்தன் உணவானாலும். கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவாரே. கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவாரே. அலைகள் மோதி படகு அசைந்தால் அமைதி தரவே வந்திடுவார். அமைதி தரவே வந்திடுவார். கலங்கிடாதே நீ திகைத்திடாதே, காக்கும் முன் தேவன் நான் என்றாரே. கலங்கிடாதே. முதலாவது துதி ஜபத்தை ஏறெடுக்கும்படியாக சகோதரர் ஒருவரை அன்போடு அழைக்கின்றோம். ஜபம் செய்வோம். துதியில் மத்தியில் வாசம் செய்கிற தூயாதி தூயவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் தூய பிதாவே, நீர் கொடுத்த இந்த புதிய மனமகிழ்ச்சி நாளுக்காக ஸ்தோத்திரம் பிதாவே. இந்த வாரத்தின் முதல் நாளிலேயும் கூட உம்மை நோக்கி துதிக்கும்படியாகவும் உம்மை தொழுது கொள்ளும்படியாகவும் கூடியிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை யாருக்காக ஜெபிக்கிறேன் பிதாவே, யாவரையும் ஆசீர்வதியும். இந்த நாளிலும் கூட இந்த தொழுகையில் நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்களையும் பாடுகிற பாடல்களையும் வாசிக்கிற வசனங்களையும் கேட்கப் போகிற உம்முடைய தேவ செய்திக்காகவும் ஜெபிக்கிறேன் பிதாவே. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும். இந்த தொழுகையை சுகந்த வாசனையாக அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும் பிதாவே. தொடர்ந்து எங்களை பரிசுத்த ஆவினாலே நிரப்பும், எங்களை வழிநடத்தும், ஆசீர்வதியும். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே உங்களை ஆசீர்வதித்து உலகளாவிய இந்த பொது தொழுகைக்கு வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான என் சகோதர சகோதரிகளே, தோழர்களே, அற்புதமான இந்த கர்த்தருடைய நாளில் நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு செய்தியை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். கடந்த வாரம் அப்பாலே போ சாத்தானே என்று நீங்கள் இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடும்போது முடி போட்டு வலை போட்டு உங்களை சகதியில் தள்ளி உருவழிக்க செய்கிற சாத்தான் கரத்திலிருந்து விடுதலையாவீர்கள் என்று நான் சொல்லியிருந்தேன். ஆம் சகோதரர்களே, எபேசியர் 6வது அதிகாரம் 11-12 வசனங்களை படிக்கிறோம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுதத்தை தரித்து கொள்ளுங்கள். இந்த அற்புதமான வசனத்தில் நாம் ஜெயிக்க வேண்டும்,
சாத்தானுடைய தந்திரங்களை நாம் ஜெயிக்க வேண்டும். நிஜமாகவே நம்முடைய ஜென்ம சத்துரு பிசாசானவன் நம்மோடு போராடுகிறான். அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லும்போது அவன் விலகி போனான் என்று இயேசு சொன்னார். அது நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் நடக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54வது அதிகாரம் பக்கம் 861. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். அன்பு சகோதரர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கும்போது நமக்கு விரோதமாக பொற்கொல்லனை போல இரும்பை நெருப்பிலே போட்டு ஊதி உலகளத்தில் ஆயுதங்களை மக்கள் உருவாக்குகிறார்களாம். உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அன்பு தோழர்களே, இந்த அற்புதமான காலையில் நீங்கள் எந்தவித விவாதமும் இல்லாமல் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதத்தை உணர்ந்து நீங்கள் வாழ வேண்டும். கொலோசியர் 2வது அதிகாரம் 15வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 276வது பக்கம். துரைதனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளிரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நம்பிக்கையூட்டும் வசனம். பிசாசை துரத்தி விட்ட ஒரு மனிதன் வாழ்வதற்கான ஒரு வசனம், ஆரோக்கியமான ஒரு வசனம். நமது ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெற்றி பெற்றவராக இருக்கிறார். அவருடைய இரத்தம் நம்மை மூடி கழுவுகிறது. நமக்கு எதிரடியாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் செயலற்று போய்விடுகிறது. Any weapon formed against you shall be useless because you are a child of God. நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிறதுனால உனக்கு எதிரடியான எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போய்விடும். சங்கீதம் 91 பக்கம் 728 பழைய ஏற்பாடு 7-8 வசனங்கள். உன் பக்கத்திலே 1000 பேரும் உன் வலது பக்கத்திலே 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். 11ஆம் வசனம். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார். பிசாசை துரத்திவிட்ட தேவதாசன் அவன் கர்த்தருடைய பிள்ளையாக வாழும்போது சத்துருனுடைய செயல்களை பார்க்கலாம், ஆனால் உன்மேல் அது வராது. உன் கண்களால் மட்டுமே அவைகளை காண முடியும். உன்னை காக்கும்படி அவர் தமது தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு எனக்கு சுதந்திரமாக வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, சில மக்கள் கர்த்தர் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்தை, இந்த வெற்றியை, சாத்தான் மீதுள்ள அதிகாரத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்திலே மறந்து விடுகிறவர்களாக இருக்கிறாங்க. இரவெல்லாம் பாடுபட்டு ஒரு வேடன் ஒரு மிருகத்தை அடித்து பிடிக்கிறான். ஆனால் பொழுது விடியும் போது தூக்க கலக்கத்தினாலே கஷ்டப்பட்டு பிடித்த அந்த மிருகத்தை தன்னுடைய சோம்பலினாலே இழந்து விடுகிறான். இப்பொழுது அந்த மிருகம் அவனுடைய கையை விட்டு தப்பி காட்டுக்குள் ஓடிவிட்டது. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 27வது வசனம். சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை, ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருளோ அருமையானது. நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால்,
நீங்கள் சாத்தானை ஜெயித்தீர்கள், ஆனால் இப்பொழுது மறுபடியும் சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறீர்கள். அதுதான் பிரச்சனை. இந்த காலத்தில் பாருங்கள், மாதத்துக்கு ஒரு 4 கல்யாண நோட்டீஸு நம்ம வீட்டுக்கு வருது. கண்டிப்பாக நீங்கள் வர வேண்டும் என்று அழைக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, புதிய புதிய வீடுகளை கட்டுகிறவர்கள் வீடு கிரக பிரவேசம் என்று சொல்லி அழைப்பிதழ்களை வைக்கிறார்கள். நாமும் அங்கே போய் அந்த அழகான பிரம்மாண்டமான அந்த வீடுகளை கண்டு வியக்கிறோம். சமீபத்தில் ஒருத்தர் என்கிட்ட வந்தார், ஐயா என் வீட்டுக்கு நீங்கள் வரணும் என்று சொன்னார். அப்போ நான் சொன்னேன், அந்த வீடை போன வருஷமே நீங்கள் கட்டி முடிச்சிங்களே அப்படின்னு. ஆமாம் ஆமாம், அந்த வீட்டை கட்டி ஓராண்டுக்கு மேலாகிறது. இன்னும் சில வேலைகள், பெயிண்ட் அடிப்பது, எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங் போடுவது மிச்சமாக இருக்கிறது, அதனால தான் காலதாமதமாகிவிட்டது என்று சொன்னார். நான் சொன்னேன், வீடு கட்டி எல்லாம் ரெடி பண்ணி 1 வருஷம் ஆச்சு, 2வது வருஷத்தில் வந்து என்னை கூப்பிடுறியே அப்படின்னா இன்னும் வேலை முடியல அப்படின்னாரு. சரின்னு அந்த வீட்டை போய் பார்த்தா அந்த வீட்டுக்குள்ளே ஒட்டடைகள் தொங்குகிறது. அந்த வீட்டுக்குள்ளே மனிதர்கள் கை வைத்து புதிதாக அடித்த அந்த பெயிண்ட் கரையோடு இருக்கிறது. தரைகள்லாம் பூத்து போய் இருக்கிறது. குழாய் போன்றவைகள்லாம் துப்பு பிடித்து கொண்டிருக்கிறது. இன்னும் அவர் வந்து அந்த வீட்டுக்கு கிரக பிரவேசம் செய்வதற்கு காலதாமதத்தை எடுத்துக்கொண்டே வருகிறார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி பிசாசை மேற்கொண்ட நீங்கள், பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்கிற நீங்கள், வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்பதை அறிந்திருக்கிற நீங்கள் புதிதாய் பிறந்த பிள்ளைகளைப் போல நீங்கள் ஆவிக்குரிய ஆயுதங்களை நீங்கள் உடுத்தி கொள்ள வேண்டும். You must put on the whole armor of God. உடனே நீங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும். நாம் காலதாமதம் செய்து நேரத்தை வீணாக்கி ஆண்டுகளை கழிக்கும்போது நாம் துரத்திவிட்ட அதே சாத்தான் திரும்ப வருவான் என்று இயேசு சொல்கிறார். The Satan you chased away, Jesus says he will come back to you. நீங்கள் யாரை துரத்தினீர்களோ அவன் திரும்ப வருவான் என்று சொல்கிறார். இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. அதனால்தான் நம்முடைய சகோதரர்கள் படுத்த படுக்கையாகவும் இரும்பிக் கொண்டும் தினம் மருத்துவமனைகளுக்கு சென்று வைத்தியங்களை பார்க்கவளாக இருக்காங்க. வீடுகளில் உள்ள பிள்ளைகள் தேராதவர்களாய் போகிறாங்க. தொடர்ந்து வீட்டில் உள்ள அனைவருக்கும் மாறி மாறி நோய் வருகிறது. கடன் ஏறிக்கொண்டே போகிறது. வீட்டை அடமானம் வைக்கிறோம். திருமணங்கள் தடைப்படுகிறது. காரணம் என்னன்னா, கெட் பிஹைண்ட் மீ சாட்டன் என்று சொன்ன நீங்கள் மறுபடியும் கம் சாட்டன் இன்டு மை ஹவுஸ், சாத்தானே நீ என் வீட்டுக்குள்ளே வா என்று அனுமதிப்பதைப் போல நாம் வாழ்கிறோம். மத்தேயு 12வது அதிகாரம் 43வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 19வது பக்கம். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும்போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல், கவனிங்க, தான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து, கவனியுங்கள், அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்ப போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடு கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமை அவன் பின்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும்
சம்பவிக்கும் என்றார். இந்த வசன பகுதி நமது ஆண்டவரே சொன்னார். உங்கள் மீது உள்ள பிசாசை துரத்த அதிகாரம் கொடுத்தவர், நீங்கள் மீண்டும் அந்த பிசாசை இடம் கொடுத்து வரவேற்று உங்களை கெடுத்துக் கொள்வீர்கள் என்று சொல்கிறார். முன்னிலைமையிலும் பின்னிலைமை கேடுள்ளதாக இருக்கும் என்று சொல்கிறார். வெளியே போன பிசாசு திரும்ப வந்து அந்த வீடு சுத்தமாக பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கிறதை கண்டு கவனிங்க, தன்னிலும் கேடு உள்ள 7 பிசாசுகளை, மோசமான டெட்லியஸ்ட் டீமன்ஸ், அவைகளை கொண்டு வந்து அந்த வீட்டுக்குள்ளே சேர்த்துருமா. ஒரே ஒரு பிசாசை துரத்தும் போதே அந்த வீடு இப்படி இருந்தது. இப்பொழுது 7 பிசாசுகள் அங்கு வந்து குடியிருக்கும் என்று சொல்கிறார். நீங்கள் ஒரு கேள்வியை கேட்கலாம், பிசாசுகளில் வகை உண்டா? 7 வகையான பிசாசுகள் இருக்கிறதா? சகோதரர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நமது ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அன்றைக்கு இருந்த யூதர்கள் மத்தியில் பிசாசுகளை 7 பிரிவாக அவர்கள் பார்க்கிறார்கள். அவர்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக இயேசு இதை சொல்லுகிறார். இஸ் தேர் 7 deadliest demons? Of course. The Jews believed it. சகோதரர்களே, இந்த 7 மோசமான பிசாசுகளை இப்படி பிரித்து பார்க்கிறார்கள். ஒன்று லூசிஃபர். லூசிஃபரினுடைய அடையாளம் பெருமை, ப்ரைட் என்று பார்க்கிறோம். அப்போ பெருமையின் வழியாக நம்முடைய வீடாகிய இந்த ஆத்துமா வெளியே சென்ற பிசாசை உள்ளே வரவேற்கிறதாக இருக்கிறது. பெருமை மிக்க வாழ்க்கை. இரண்டாவதாக மேமன். அதாவது இந்த மேமன் என்ற இந்த பிசாசு பேராசையை காண்பிக்கிறது, கிரீட். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் குறித்து ஆசைப்படுகிறோம், கூடுதலாக பேராசைப்படுகிறோம், மனதுக்குள்ளவே குமுகிறோம், விரும்புகிறோம். இது இரண்டாவது. மூன்றாவதாக அஸ்மோடம். அஸ்மோடம் என்ற பிசாசு மனிதனுடைய உடலில் உள்ள நாடி நரம்புகளை உணர்ச்சி பூர்வமாக மாம்ச இச்சைகளுக்கு தூண்டக்கூடியவனாக இருக்கிறான். லஸ்ட், இச்சைக்குரிய சாத்தான் என்று இவனை அழைக்கலாம். நான்காவதாக இந்த லிவியாதன் விரோதத்தை கலப்புகிறவனாக இருக்கிறான், எனிமிட்டி. இன்றைக்கும் நம்முடைய குடும்பங்களில் விரோதத்தினால தாய் தகப்பன், பிள்ளைகள், உறவுகள் பிரிந்து போய்விட்டது. விரோதத்தினால பொருட்களை நஷ்டத்துக்கு நாம் விற்றுவிட்டோம். விரோதம் நம்முடைய மனதுக்குள் இருக்கும்போது அது ஒரு கடுமையான பிசாசினுடைய செயலாக இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். ஐந்தாவதாக உங்களுக்கு தெரிந்த ஒரு பெயர் சபுல். இந்த பெயர் சபுல் என்பது பெரு வயிற்றை நமக்கு காண்பிக்கிறது. இன்றைக்கி பாருங்கள், நம்முடைய வீடுகளில் காலை 5லிருந்து இரவு 10 வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். தெருவெல்லாம் கடைகளும் ஹோட்டல்களும் திறந்தபடியே கிடக்குது. சாப்பிடுவதே தொழிலாக மாறிவிட்டது. ஒரு வேளை உண்டவன் பிறகு 2 வேளை உண்டான். இப்பொழுது மனிதர்கள் 10 முறை உண்டாலும் திருப்தி அடைவதில்லை, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். இந்த பெயர் சபுல் பெருவயிற்றை நமக்கு காண்பிக்கிறது. பெருவயிற்று சோம்பேறிகள் என்று புதிய ஏற்பாட்டில் அவர்களை குறித்து அழைக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆறாவதாக பெல் ஆகார். இந்த பிசாசு எல்லா வகையான பகையை மனிதர்களுக்குள் கொண்டு வரக்கூடியவனாக இருக்கிறானா. இந்த பகையை தான் ஸ்லாத் என்று சொல்லுவாங்க. வெளியே தெரியாது, வேலை கிடைக்காம போயிடும், கொடுத்த பணம் திரும்பாது, எவ்வளவு தான் வைத்தியம் செய்தாலும் ஆறாது, தேராது, படுத்த படுக்கையாகவே அவன் கிடப்பான்.
ஆகவே பெல்ஹாகர் என்ற ஒரு பிசாசு, டெட்லியஸ்ட் டீமன் இருக்கிறான் என்று அவர்கள் நம்புகிறார்கள். கடைசியாக சாட்டனாஸ். இந்த சாட்டனாஸ் என்ற வார்த்தையிலிருந்து தான் சாட்டன், இந்த சாட்டன் என்ற வார்த்தையிலிருந்து தான் நம்ம சாத்தான் என்று மொழிபெயர்க்கிறோம். இந்த சாட்டனஸ் கிட்ட என்ன இருக்குன்னா கடுங்கோபம் இருக்கான். கடுங்கோபம் ஆங்கிலத்தில் ராத் என்று சொல்வார்கள். பிசாசை நம்மை விட்டு விரட்டி விட்டு அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லிவிட்டு நீங்கள் அமைதியில் உள்ள வாழ்க்கை வாழ வேண்டிய நேரத்தில் உங்கள் இருதயமாகிய உங்கள் வீட்டை சுத்தமாக பெருக்கி ஜோடித்து அழகுற செய்துவிட்டு அதில் நீங்கள் குடியிருக்காமல் வெளியே அழகு பார்த்து கொண்டிருப்பீர்களானால் வெளியே சென்ற சாத்தான் தன்னை பார்க்கிலும் கொடிய 7 பிசாசுகளை கொண்டு வந்து அந்த வீட்டுக்குள் விடுவான். ஏசு சொல்கிறார், முந்தின நிலைமையை பார்க்கிலும் பிந்தின நிலைமை கேடுள்ளதாயிருக்கும். முந்தி அந்த மனிதன் பட்ட கஷ்டத்தை விட கூடுதலாக 10 மடங்கு துன்பத்தை அடைவான் என்று சொல்கிறார். இந்த காலையில் இந்த பகுதியை நான் உங்களுக்கு எடுத்து வாசிப்பதற்கு ஒரு காரணம், பிசாசை துரத்துங்கள், யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6வது வசனம், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். இதெல்லாம் போன வாரத்தில் நம்ம கேட்டோம். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் செயலற்று போகும் என்று கேட்டோம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்பீர்கள் என்று கவனித்தோம். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல எங்கும் சுற்றி திரிகிறான் என்பதை பார்த்தோம். இப்பேற்பட்ட ஒரு விடுதலையை பெற்ற ஒரு அற்புதமான கிறிஸ்தவர் கவனமற்று தூங்குவாரானால், பொறுப்பற்று வாழ்வாரானால், தேவ வசனத்தால் நிரப்பப்படாமல் உலகத்து கவலைகளில் நிலைத்திருப்பாரானால் அவருடைய இருதயம் அழகாக ஜோடிக்கப்பட்டு பெருக்கப்பட்டு பளிச்சென்று எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த மனுஷன் அதில் குடியில்லை. இப்பொழுது சாத்தான் வேற 7 கொடிய பிசாசுகளை அதற்குள் கொண்டு வந்தான். சோழர்களே, இந்த வசனத்தை படிக்கும்போது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், we must prepare to face the deadliest demons. We must build our spiritual body every day and we must live in it. ஆவிக்குரிய சரீரத்தை நாம் கட்டி எழுப்பி அதற்குள் குடியிருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 3ஆவது அதிகாரம் 16வது வசனம், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியீர்களா? You are the temple of God. The Holy Spirit is living in you. என் அன்பு தோழனே, தோழியே, சகோதரனே, சகோதரியே, வாலிபர்களே, அப்பாலே போ சாத்தானே என்ற அறிவுடைய நீங்கள் உங்கள் இருதயத்தை காலியாக வைக்காமல் அதை நிரப்பும்படியாக, வேத வசனத்தினால் நிரப்பும்படியாக, பரிசுத்த ஆவினால் நிரப்பும்படியாக, ஜீவனுள்ள தோழமையினால் நிரப்பும்படியாக, திருச்சபையின் வல்லமையினால் ஆளப்படத்தக்கதாக உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டு கர்த்தருடைய நாளாகி என்று உங்களை ஆசீர்வதித்து இந்த நற்செய்தியை இங்கே நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற அன்பான தகப்பனே, கொடிய 7 பிசாசுகளை சாத்தான் திரும்ப கொண்டு வந்து விடுவான் என்பதை நாங்கள் படித்து அதிர்ந்து போனோம். அப்பா பிதாவே, அப்படிப்பட்ட ஒரு கேடு நிறைந்த சூழல் எங்களுக்கு வராதபடிக்கு கெத்செமனே தோட்டத்தில் இயேசு வேண்டிக் கொண்டது போல நாங்களும் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு தீமை வராதபடிக்கு நீர் எங்களை ரட்சித்தருளும். கேட்ட மக்களை சுகமாக்கும்.
தேவ சமாதானத்தால் நிரப்பும், இளைஞர்களை பலப்படுத்தும், திருச்சபையை ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசு நிமித்தமே ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக, ஆமென். கிறிஸ்து இயேசு தம்முடைய சரீரத்தை நமக்காக கிழிக்கு கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அவருடைய பந்தியை நினைவு கூறத்தக்கதாக நாம் ஆயத்தமாவோம். வழிநடத்தும்படியாக சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்பா, நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பனே, அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். இறுதியாக நாம் ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்வோம். ஜெபிப்போம். கிருபையும் அன்பும் இரக்கமும் நிறைந்த பரம்பிதாவே, உம்மை தொழுது கொள்வது எவ்வளவு பெரிதான ஸ்லாக்கியம். அந்த ஸ்லாக்கியத்தை நீர் இந்த நாளில் எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நன்றி தகப்பனே. நாங்கள் ஜெபித்த ஜெபங்களை நீர் அங்கீகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கிருபையின் பிதாவே, நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. அவைகள் எங்களுடைய இருதயத்தில் வைத்து அதன்படி எங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாக நீர் தயவு செய்தல் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் எங்களுக்கு இந்த வாரத்தில் ஆசீர்வாதமாக கொடுத்த வருமானத்திலிருந்து உமக்கென்று கொடுக்க நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக நன்றி. இப்படியாக நாங்கள் கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூற நீர் தயவு பாராட்டினீர். எங்களுக்காக கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை கிழித்து இரத்தத்தை சிந்தினார். அதை நாங்கள் புசிக்கவும் பானம் பண்ணவும் நீர் தயவு பாராட்டினீர். இப்படியாக தாப்பனே, நாங்கள் ஏறெடுத்த இந்த தொழுகையை நீர் தாமே அங்கீகரிக்க வேண்டுமாகவும் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். தாப்பனே, சுவீனமாக இருப்பவர்களுக்கு உம்முடைய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளை விடமாக ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தியறலும் இயேசு கிறிஸ்து மூலம் நல்ல பரம்பிதாவே, ஆமென்.